இந்தியாவில் பாடல்கள் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட முதல் திரைப்படம்னா அது ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்பிலும் எஸ் பாலச்சந்தர் இயக்கத்திலும் சிவாஜியின் நடிப்பிலும் உருவான அந்த நாள் திரைப்படம் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்தி. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே பாடல்கள் வேண்டாம் என்று எஸ் பாலச்சந்தர் முடிவெடுத்து விட்டாலும் அதை அமுலுக்கு கொண்டு வருவதற்கு அவர் பட்ட பாடு இருக்க அது கொஞ்சம் நெஞ்சமல்ல என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா தமிழ் சினிமாவின் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படத்திலும் 30 முதல் 40-50 பாடல்கள் வரை இடம்பெற்றிருந்தன. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு படத்துக்கு 10 பாடல்கள் என்ற நிலையிலே இருந்தபோது தான் பாடல்களே இல்லாமல் படம் எடுப்பது என்ற முடிவு எடுத்தார் எஸ் பாலச்சந்தர். ஏவிஎம் ஐயப்ப செட்டியாரை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தாலும் சரஸ்வதி ஸ்டோர்ஸ் என்ற பெயரிலே ஒரு இசைத்தட்டு நிறுவனத்தையும் அந்த காலகட்டத்திலே அவர் நடத்தி கொண்டிருந்தார். அதனால் எஸ் பாலச்சந்தர்கிட்ட ஒரே ஒரு பாட்டாவது இந்த படத்தில் சேர்க்கலாமா என்று கேட்டார் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார். இந்த படத்தில் பாட்டு வைக்கிறதா இருந்தால் 6 பாட்டு வைங்க, இல்லைன்னா ஒரு பாட்டு கூட வேணாம் என்பது எஸ் பாலச்சந்தருடைய பதிலாக இருந்தது. எஸ் பாலச்சந்தர் அப்படி பதில் சொன்னதுக்கு பின்னால் தான் அந்த படத்திலே பாட்டே வேண்டாம் என்ற எஸ் பாலச்சந்தருடைய முடிவுக்கு இசைந்தாராம் ஏவிஎம் ஐயப்ப செட்டியார். அந்த நாள் படத்தினுடைய இயக்குனரான எஸ் பாலச்சந்தர் மறைந்ததற்கு பின்னாலே அவருக்காக நடந்த இரங்கல் கூட்டத்தின் போது பாலச்சந்தரிடம் உதவி இயக்குனராக இருந்த முக்தா சீனிவாசன் பகிர்ந்து கொண்ட தகவல் இது.